Elements Senior Living நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 78268 78268. மேல்பட்டி காவல் நிலையத்தில் சட்டவிரோத காவலில் விசாரணை கைதி கோபி என்பவர் உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராமலிங்கம் நகரைச் சேர்ந்தவர் கோபி என்ற கோபால். இவரை பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக குடியாத்தம் தாலுகா போலீசார் 2013ஆம் ஆண்டு அழைத்துச் சென்றனர். மேல்பட்டி காவல் நிலையத்தில் அவரை சட்டவிரோத காவலில் வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் கோபி அக்டோபர் 1ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். காவல் நிலையத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் குடியாத்தம் உட்கோட்ட டிஎஸ்பி சுந்தரம், குடியாத்தம் தாலுகா ஆய்வாளர் முரளிதரன் மற்றும் காவலர்கள் உமாச்சந்திரன், இன்பரசன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஆம்பூர் நகர காவல் ஆய்வாளர் சுரேஷ் கொடுத்த புகாரின் பேரில் மேல்பட்டி காவல் நிலையத்தில் கோபி இறந்தது தொடர்பாக சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு 2017ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. இதன் விசாரணை வேலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி முருகன், ஆய்வாளர் முரளிதரன், தலைமை காவலர் உமாச்சந்திரன், சிறப்பு உதவி ஆய்வாளர் இன்பரசன் ஆகியோருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் முரளிதரன், உமாச்சந்திரன் ஆகியோருக்கு 1.70 லட்சம் ரூபாய் அபராதமும், இன்பரசனுக்கு 1.60 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. தண்டனை பெற்ற மூவரையும் போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.